பழனி வர்தமாநதி அணையில் இருந்து ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு உபரிநீர் வாய்க்கால் மூலம் தண்ணீரை கொண்டு செல்லும் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலாறு, பொருந்தலாறு அணை, குதிரையாறு அணை, 67 அடி கொள்ளளவு கொண்ட வர்தமாநதி அணை என 3 உள்ளது. அணையில் இருந்து பெரியகுளம், வீரகுளம், குமார நாயக்கன் குளம், தேவநாயக்கன் குளம், சிறுநாயக்கன் குளம், சோழப்ப நாயக்கன் குளம், கலிக்க நாயக்கன் குளம், தட்டான் குளம் உள்ளிட்ட 10ற்கும் மேற்பட்ட குளங்களுக்கு 10,000 ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் சென்று வருகிறது. இதை பயன்படுத்தி ஆயக்குடி பேரூராட்சி பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகமும் செய்யப்படுகிறது. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வர்தமாநதியில் இருந்து உபரிநீர் வாய்க்கால் என்ற ஒரு திட்டத்திற்கு 60 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு வர்தமாநதி அணையில் இருந்து ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு கொண்டு செல்லும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. பணிகள் துவங்க உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கு பழனி வர்தமாநதி நீரினை பயன்படுத்தும் விவசாயிகள் சங்கம் சார்பாக இன்று பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தங்களது பழனி பகுதியில் இருந்து ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு கொண்டு செல்லும் வர்தமாநதி உபரிநீர் வாய்க்கால் திட்டத்தை கைவிட வேண்டும் என கோரியும், பழனியில் இருந்து 18 குளங்களுக்கு நீர் பற்றாக்குறை இருப்பதாக கூறி விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். தண்ணியை பயன்படுத்துகிற பாசன விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 3 வாய்க்கால் அதுலேருந்து வெளியில் வருதுங்க. பெரியகுள வாய்க்கால், பாப்பா நாயக்கன்குளம் வாய்க்கால், இந்த பக்கம் பழனி வாய்க்கால். இந்த 3 வாய்க்கால்லேருந்து பயன்பெறுகிற பார்த்தீங்கன்னா பாப்பநாயக்க வாய்க்கால் வந்து ஒரு 950 ஹெக்டேரு, இந்த பக்கம் பாப்பா வாய்க்கால் பெரியகுளத்தில் வந்து ஒரு 2,500 ஹெக்டேர், அந்த பக்கம் பழனி வாய்க்காலில் வந்து அது ஒரு 1,500 ஹெக்டேர். இதெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் அதாவது சில வருஷங்களில் வந்து தண்ணி வரவே வராதுங்க. கடைநிலையில் இருக்கிற குளங்களுக்குலாம் தண்ணி பத்தவே பத்தாது. 18 குளம் இருக்குங்க. அது இல்லாமல் 3 வாய்க்கால், ராஜ வாய்க்கால்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் பயன்பெறுற மாதிரி இந்த திட்டங்கள். ஆனால் இதுக்கு வந்து 0.1 TMC மட்டும்தாங்க இந்த டேமோட கெப்பாசிட்டியே. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 cubic feet per second தண்ணி வந்து குடிநீருக்காக பழனியில் இருக்கிற ஆயக்குடி, பழைய ஆயக்குடி, புது ஆயக்குடி, ஓபுலாபுரம், பொன்னாவரம், புதூருக்கு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சின்ன டேமில் இவ்வளோ நீரை எடுத்து வந்து இத்தனை குளங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய வருஷங்கள் வந்து எங்களுக்கு தண்ணி வரதில் மாடுகள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2020 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஏற்படுத்தி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட செலவுகளில் வந்து நாங்கள் இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் ஓரளவு கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படி இருந்து போன வருஷம் 2-3 குளத்துக்கு நிறைய வைக்க முடியல. ஸோ இந்த 18 குளத்துலேருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற விவசாயிகள் எல்லாம் வஞ்சித்து அந்த பக்கம் வந்து இந்த டேமுக்கே பாத்தியம் இல்லாத ஒரு ஊருக்கு வந்து நான் காங்கிரீட் வாய்க்கால் போட்டு, ராஜா வாய்க்கால் போட்டு நான் வந்து தாராபுரத்தில் இருக்க எழுதாமலசு டேம் வரைக்கும் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அரசு ஒரு திட்டத்தை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு 60 கோடி ரூபாய் நாங்கள் வந்து பட்ஜெட்டில் நிதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விடுத்து அந்த பக்கமாக வந்து கருங்குளத்துக்கும் செங்குளத்துக்கும் சத்திரப்பட்டிக்கு தண்ணி கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பக்கம் வந்து நல்லதங்கால் ஓடைன்னு ஒன்று இருந்துச்சுங்க. அந்த இடத்துல வந்து மக்கள் அதாவது இந்த செங்கல் சூளை அது இதுன்னு போட்டு மண் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் நிறைய ஸ்பாயில் பண்ணி மழையே வர்றதில்லைங்க. அதனால் அந்த பக்கம் இருக்கிற வந்து அந்த நல்லதங்காலோட தண்ணியே வரதில்லைங்க. அந்த பக்கம் நிறைய குளம் நிறைய அவங்களும் மக்கள் தான், விவசாயிகள் தான், பாவம் தாங்க. ஆனால் இங்கே இருக்கிற விவசாயிகளை வஞ்சித்து அங்கே தண்ணி கொண்டு போகிறோம், உபரிநீர் கொண்டு போகிறோங்கிறது வந்து முறையான செயல் இல்லைங்க. கவர்மெண்ட் இது வந்து வாபஸ் வாங்கிக்கணும். இந்த மாதிரி போராட்டங்கள் இன்னும் தொடரும். இருக்கிற வாய்க்கால தூர் வராமல் நிறைய தண்ணி வந்து வர்தமாநதியிலே போயிடுதுங்க. இதெல்லாம் தடுக்கணும். இங்கே இருக்கிறத முறைப்படுத்தி இருக்கிற இடத்துக்கு வந்து அதாவது இந்த டேம்லேருந்து பயன்படுறவங்களுக்கு முதல்ல போய் தண்ணி சேரணும். அதுவே சேர்றதில்லை. ஆனால் திடீர்னு ஒரு புது திட்டத்தை ஆரம்பித்து இந்த 0.1 TMC வாட்டர் எதுக்குங்க ஆகும்? ஸோ இந்த மாதிரி அதை வந்து திட்டங்களை அவங்க கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் ஆடு மாடு எல்லாம் கொண்டு இங்கே வந்து மறியல் ஈடுபட நிலைமையாகி போயிடும். நிறையா மக்கள் இங்கே செத்து போயிடுவாங்க, மடிஞ்சு போயிடுவாங்க. எந்த உயிரினும் இங்கே இருக்காத அளவுக்கு போயிடும். உப்பாறு டேம் நிலைமை தான் இங்கே வரும் இங்கே இருக்கவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி மக்களுக்கு பாதகமான ஒரு செயல் திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறத அரசு நிறுத்திக்கணும். இது வந்து அரசு விவசாயிங்கிற போரியில் போய் மனு கொடுத்துட்டு அங்கே வந்து திட்டங்கள் நிறைவேற்றுறது தப்பு. இது யார் உரிமையானவங்களோ அவங்ககிட்ட வந்து கேட்டு அவங்ககிட்ட எல்லாம் முறையான வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் செய்யலாம். நம்பிக்கையே இல்லாமல் இந்த மாதிரி யாரோ ஒரு பேரை வச்சு விவசாயின்னு சொல்லி போய் அவங்க வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வச்சு அன்றைக்கே நிறைவேற்றுறது வந்து தப்பான விஷயங்க. கவர்மெண்ட் இது மாதிரி சட்டத்திட்டங்களை இனிமேல் போடக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த திட்டத்தை அவங்க முன்னெடுக்கவே கூடாது. நிறைய பேருக்கு பாதிப்பாகவும் பழனி நகரமே பாலைவனமாகவும் சுடுகாடாயிரும்.